partial differential equation third unitல model objective types question format பாருங்க. இப்போ third unit Laplace equationsல the occurrence of Laplace equations in physicsல இந்த கொஸ்டின்ஸ்ல பாருங்க gravitations இந்த gravitationsல மேபி என்னென்ன சான்சஸ்ல கொஸ்டின் கேட்கலாம்னா attraction of force with gravitation potential relation பாருங்க capital F is equal to gradient psi Laplace equation conditions வந்து del square psi is equal to 0 third conditionsல பாருங்க suppose with gravitational matters இருக்கும்போது del square psi is equal to minus 4 by rho அப்புறம் psi 1 psi 2 னு ரெண்டு ஆப்போசிட் gravitational potential இருக்கும்போது அதுக்கான conditions பாருங்க psi 1 is equal to psi 2 and dou psi 2 divided by dou n minus dou psi 1 divided by dou n is equal to minus 4 by sigma இந்த மாதிரி மாடலில் objective types questions relevance வரலாம். next steady currentல பாருங்க the condition of current vector J is equal to minus sigma into gradient psi அப்புறம் அதில் second condition பாருங்க divergence of sigma into gradient psi is equal to 0 third relation integral sigma dou psi by dou n into ds equal to minus psi இந்த மூணில் ஏதாவது ஒன்று object typesல கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஏதாவது ஒர்க் பண்ண சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க surface waves on a fluid இதெல்லாமே occurrence of Laplace equations in physics conceptsல வரும். இதில் surface waves on fluidல பாருங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு del square psi is equal to 0 அப்புறம் dou square psi divided by dou t square is equal to minus g into dou psi by dou is equal to 0 boundary conditionsல dou psi by dou n is equal to 0 இந்த கண்டிஷன்ஸ்ல object types questions வரலாம். next elementary solutions of Laplace equations conceptsல potential psi is equal to q divided by modulus r minus r dash அதுக்கான ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும் dou psi by dou x ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு கீழே பாருங்க காஸ் டைவர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் ஓவர் எஸ் dou psi by dou n into ds equal to minus 4 by q இதெல்லாம் மேபி அப்ஜெக்டிவ்ஸில் ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து மிஸ் மேட்சில் கேட்கலாம். நெக்ஸ்ட் அதே psi of r is equal to இதில் பாருங்க ஆர்ன்றது பொட்டன்ஷியல் வெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே psi of rன்றது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குது இன்டெக்ரல் ஓவர் வி ரோ ஆஃப் ஆர் டேஸ் இன்ட்டு டி டவு டேஸ் மால்லஸ் ஆர் மைனஸ் ஆர் டேஸ் அதே வந்து என்னவா இருக்கும் சிக்மா டென்சிட்டி சார்ஜ் ஆஃப் டென்சிட்டி வரும்போது ரோ ஆஃப் ஆர் டேஸ்க்கு பதில் சிக்மா ஆஃப் ஆர் டேஸ்ன்னு இருக்கும். கீழே உள்ள எக்ஸாம்ஸில் பாருங்கள் ரோ கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது லிமிட் ஆர் இன்ட்டு psi of r is equal to கேபிட்டல் எம் கேபிட்டல் எம்ன்றது என்னென்னா இன்டெக்ரல் ஓவர் வி ரோ ஆஃப் ஆர் டேஸ் இன்ட்டு டி டவு டேஸ்ன்னு இருக்குது. இது வந்து ரோன்றது உங்களுக்கு ரோக்கு பதில் சார்ஜ் ஆஃப் டென்சிட்டி சிக்மா கொடுத்து கேட்கலாம். அப்போ சிக்மா கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது கேபிட்டல் எம் என்னவா மாறிடும் இன்டெக்ரல் ஓவர் வி சிக்மா ஆஃப் ஆர் டேஸ் இன்ட்டு டி டவு டேஸ்ன்னு எழுதலாம். அப்போ சிக்மா ஆஃப் ஆர் டேஸ்ன்றது மாற்றி கூட கேட்கலாம் இந்த கொஷின்ஸில். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபேமிலிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸில் அதுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதில் இருந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஐ தான் உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸில் வரக்கூடிய சர்ஃபேஸஸோட ஃபார்மேஷன். அதில் psi கூட என்ன இருக்குது ஏ இன்ட்டு இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் psi ஆஃப் எஃப் இன்ட்டு ஆக்சுவலாக ஸ்கை ஆஃப் எஃப் ஆஃப் df into df plus capital B இருக்கு ஏபின்றது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து பொட்டன்ஷியல் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸோட ஒன் ஆஃப் த ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு இதே கொஸ்டின்ஸில் என்ன கேட்கலாம்னா ஃபேமிலி ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸை நம்ம எக்ஸாம் 2ல் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் என்ன செய்வாங்கன்னா எஃப் ஃபோர்ஸை கொடுத்துட்டு அதிலிருந்து கிரேடியன்ட் எஃப் கேட்கலாம். அந்த வரையும் செஞ்சாலே பெரிய விஷயம் தான். அப்போ எஃப் ஈக்குவல் இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு பாருங்கள் எஃப் ஈக்குவல் அதை கன்வெர்ட் பண்ணோம் கிவன் சர்ஃபேஸஸை எஃப்ஆ கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா உங்கள் ஃபேமிலி ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸில் சையை வந்து எஃப்ஆ கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கேயும் கொடுத்த அந்த ஃபங்க்ஷன்ஸை சர்ஃபேஸ் ஃபார்மேஷனை எஃப்ஆ கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரேடியன்ட் எஃப்க்கு ஃபார்முலா தெரியும் டெல் இன்ட்டு எஃப் அதாவது வெக்டருக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ் டேம் ஒய் டேம் இஜட் டேம் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு அந்த எக்ஸ் டேம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் அதுக்கப்புறம் ஒய் டேமை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யாவும் இஜட் டேம் வித் ரெஸ்பெக்ட் டு இஜட்டாவும் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிங்கன்னா வெக்டர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். கோஆர்டினேட் எழுதுறதா இருந்தால் ப்ராக்கெட் போட்டு 3 ஆர்டினேட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிரிஜிடட் ப்ராப்ளம் கண்டிஷன்ஸ் பாருங்கள். இதில் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது எஃப் ஸ்டார் ஆஃப் பை ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஓ பை இன்ட்டு எஃப் ஆஃப் பி அதிலிருந்து நீங்கள் ரீரைட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டீரியர் டிரிஜிடட் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும்னா psi ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஓபி இன்ட்டு psi ஸ்டார் ஆஃப் பை என்ற ரிலேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நியூமன் ப்ராப்ளம் கண்டிஷன்ஸ் பாருங்கள்.
இன்டீரியர் நியூமன் ப்ராப்ளம் கண்டிஷன்ஸில் psi star of phiன்றது சொல்யூஷன்ஸ் கண்டிஷன்ஸாக இருந்தால் எக்ஸ்டீரியரில் என்ன கண்டிஷன்ஸ் வந்து சொல்யூஷன் வரும்னா psi of p is equal to psi star of phi. சம்டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா psi star of phi is equal to psi of p அந்த மாதிரி மாற்றி கேட்கலாம். நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். அதில் வரக்கூடிய லெஜெண்டரி ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸில் கேபிட்டல் ஏஎன் கேபிட்டல் பிஎன் வச்சு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆர் ஃபார்மேஷனை லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேஷன் எழுதியிருப்பாங்க. அதில் சப்போஸ் எம் ஈக்குவல் டு 0 இருந்தால் எம்னு நெக்லெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. சப்போஸ் இதை ஈக்குவேஷன் 3 கொடுத்து அதில் இஃப் எம் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீரைட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் psi equal to terms எப்படி எழுதியிருப்பாங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் லாப்லாஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அந்த லெஜெண்டரி பாலினாமியலோட சேர்த்து psi equal to இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், சமேஷன் n into an r power n something அண்ட் bn of cos theta இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த bn qn டேர்ம்ஸோட டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் ஃபார்மேட்லாம் இருக்கும். அப்புறம் இதில் பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் வித் ஆக்சியல் சிமெட்ரியில் psi of z, 0,0ன்றதை காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லெஜெண்டரி பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸில் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து சிமெட்ரிக்கல் ரிலேஷன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் psi of z, 0,0 equal to டென்சிட்டி யூஸ் பண்ணி எழுதுறதா 2πEA divided by square root of a square plus z square வரை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மாடலில் அப்ஜெக்ட் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் இது போக வேறு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த டிரிஜிடட் ப்ராப்ளம், நியூமன் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் அதோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்து அது வந்து இன்டீரியர் டிரிஜிடட் ப்ராப்ளமா இல்லை எக்ஸ்டீரியர் டிரிஜிடட் ப்ராப்ளமா இல்லை இன்டீரியர் நியூமன் ப்ராப்ளமா இல்லை எக்ஸ்டீரியர் நியூமன் ப்ராப்ளமா அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஈக்யூ பொட்டன்ஷியல், அந்த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபேமிலி ஆஃப் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் அந்த கிரேடியன்ட் எஃப் கண்டுபிடிக்கிறீங்களா, அதில் மேபி 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது.